சாத்தாவளம் பக்கத்தில் முதலூர்னு ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். எதுக்குன்னா சப்போட்டா காய் அப்புறம் மாங்காவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு தோட்டத்தில் கொடுக்காப்புளி மரம் நிற்கிது. சரி, அதான் இந்த கொடுக்காப்புளியை வச்சு இன்றைக்கி ஒரு கண்டென்ட் போட்டுரும் அப்படின்ட்டு. இது தோட்டத்துக்காரன்ட்ட நாங்கள் கேட்கல பறிக்கும்போது, சரி ஒன்று பறிச்சுக்கிறோம். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கொடுக்காப்புளி பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழம் வந்து நல்ல உவர்ப்பு சத்து. அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான உவர்ப்பு சத்து, அறுசுவை உணவு சொல்லுவாங்கள்ல, அறுசுவையில் இந்த உவர்ப்பு சத்து வந்து ஒரு சுவை பற்றிடுங்க. இதை பழமாக தானே சாப்பிடுவாங்க? பழமாக சாப்பிட்லாம், காயாகவும் சாப்பிட்லாம். காய்னா கொஞ்சம் தோற்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பழம்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையோடு சேர்த்து தோற்பு தன்மை, ஒரு மாதிரி நாக்கு வந்து எச்சி ஊறும். இந்த மரம் இப்படி தான் இருக்குமா? எப்படி இந்த மரம் இப்படி தான் இருக்குமானா, இது நான் சின்ன வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 15 வருஷம் கழித்து பார்க்குறேன். ஆனால் இதை பறிக்கும் போச்சில் அந்த சிற்களில் பூரா முள் முள்ளாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பறிப்பீங்க? இதை முள்ளாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஒன்று தான் பறித்தோம். சீசன் டைமில் அதிகமாக வரும்போது பறிக்கும்போது முள் குத்தும். அதனால் பார்த்து பறிக்கணுங்க. இங்கே வா, அப்படியே இந்த முள் தெரியுது பார்த்தீங்களா? தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஆனால் மரத்தில் வந்து முள் இருந்தாலுமே இதோட காய் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்துங்க. அதுக்காக முள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பறிக்காமலாம் போகக்கூடாது. இதெல்லாம் நிறைய காய் இருக்குது பாருங்க. நான் இப்போ வந்து ரொம்ப பறிக்கல, ஒன்று தான் பறிச்சிருக்கேன். சரி, நமக்கு ஆசைக்கு ஒன்று சாப்பிட்டா போதும். ஏன்னா சின்ன வயசில் சாப்பிட்டது மறுபடியும் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுதுலாம், அதனால தான். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணால் என்னோடய சேனலாக இருக்கா ஒரு ஃபாலோ அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.